எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ரோட் சைட் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டலை 8 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். குக்கரில் சுண்டலும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுட்டு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 டொமேட்டோ, இஞ்சி பூண்டு அண்ட் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லைன்றனால நான் போடலை. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுண்டல் பாயில் பண்ண வாட்டரும் நார்மல் வாட்டரும் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணணும். நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாயில் பண்ண சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி சுண்டல் பாயில் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கனால சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகேவாக இருந்தனால நான் இதுலேயே ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா திக்காயிடும். நீங்கள் நார்மலாக சுண்டல் போட்டுட்டு ஆனியன், கேரட், கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு இந்த மாதிரி பூரி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குன்றனால நான் பூரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குளிர் டைமுக்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்நாக்காக இருந்துச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.